இது iPhone 14 Pro Max. ஒரு 2 மாசம் முன்னாடி இந்த ஃபோனை பத்தி ஒரு ரிவ்யூ இன் ப்ராக்ரஸ் வீடியோ பண்ணேன். இப்போ கடைசி 2 மாசத்துல கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல என்னோட பிரைமரி ஃபோனா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்ததோட சில விஷயங்கள் எனக்கு இதில் பிடிச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் ஆப்பிள் பண்ணுற வருவோம் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம iPhone 14 Pro Maxோட ரிவ்யூக்கு போவோம். ஸோ முதல்ல இந்த ஃபோனில் உள்ள ஒரு மேஜர் சேஞ்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டிஸ்பிளே iPhone 14 Pro Max சில விதத்தில் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட்டான டிஸ்பிளேன்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஹை ரெசல்யூஷன் OLED பேனல், ஸ்மூத் 120 Hz ரெஃப்ரெஷோட 1 Hz வரைக்கும் இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை கட் பண்ண முடியும் பேட்டரி கன்சர்வ் பண்ணணும்னா. ஏன்னா செகண்ட் ஜென்ரேஷன் LTPO டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது. இந்த பேனல் நல்லா ஷார்ப்பாக வைப்ரண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பிரைட்னஸை ரொம்ப புஷ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் தேவைன்னா HDR கான்டென்ட்டுக்கு 2000 nits வரைக்கும் இதோட பீக் பிரைட்னஸை புஷ் பண்ணலாம். ஸோ அவுட்டோர்ஸ் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டிம்மிங் இஷ்யூ வராத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்கிறதுனால மீடியா கன்சம்ஷனுக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டிவைஸ். எஸ்பெஷலி அந்த எக்ஸலன்ட் ஸ்டெடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. பெசல்ஸ் லைட்டாக தின் பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக நீங்கள் 2 ஃபோனையும் சைட் பை சைட் பார்க்குற வரைக்கும் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. இங்கே நம்ம எடுத்தோன்னே நோட்டீஸ் பண்ண போகிறது இந்த சேஞ்ச், டைனாமிக் ஐலண்ட். இதோட சின்ன பில் ஷேப் கட் அவுட்ஸ் நம்ம பல வருஷமாக ஆண்ட்ராய்டில் பார்த்துட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இது 2 டிஃப்ரெண்ட் கட் அவுட்ஸ். சென்டரில் உள்ள அந்த பிக்சல்ஸ் அவங்க லைட் பண்ணல இந்த மாதிரி ஒரு பில் ஷேப் ஓவரால் கொடுக்கறதுக்காக. இப்போ இந்த டைனாமிக் ஐலண்ட் பற்றி 2 மாதம் முன்னாடி நான் பண்ண வீடியோவில் இதை தான் சொன்னேன். இப்போ பல வருஷம் முன்னாடி LG அவங்களோட ஃபோன்ஸில் மேலே ஒரு செகண்டரி ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இதே பிரச்சனை தான் இருக்குது. ஃபோன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ண முடியணும். பெரிய ஃபோன்ஸ் எல்லா நேரமும் ஒரு கையில் யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஏரியா, இந்த ஹப் வந்து டோட்டலாக ஒன் ஹேண்ட் யூஸில் ஆக்சஸே பண்ண முடியாது. இப்படி போய் ஒரு தடவையும் நம்ம டச் பண்ணுறதுங்கிறது வேலைக்காகாது. இந்த மாதிரி டாப் ஏரியாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் ரீச்சபிலிட்டி ஃபீச்சர்லாம் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க ஆப்பிள். அதை வச்சு பார்க்கல டைனாமிக் ஐலண்ட் எனக்கு கொஞ்சம் கிமிக்கியாக தெரியுது. பட் அஃப்கோர்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும். இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் பற்றி பேசல. இங்கே இந்த பில் ஷேப் கட் அவுட் இருக்கிறது எடுத்தோன்னே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மேஜர் அப்கிரேட் மாதிரி தெரிஞ்சது 13 Pro Maxோட கம்பேர் பண்ணல. பட் ரெண்டுத்தையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பில் ஷேப் கட் அவுட் அந்த நாட்சோட கொஞ்சம் கீழவே வருது. இப்போ ஒரு யூடியூப் வீடியோவோ படமோ ஃபோனில் பார்க்கல எனக்கு இந்த கட் அவுட் அந்த பெரிய நாட்சோட கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக தெரிஞ்சுது. ஏன்னா அந்த நாட்ச் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் மறையுது. இந்த கட் அவுட் அதோட இன்னும் ஒரு ஏரியா, அதை தாண்டி ஒரு ஏரியாலாம் உங்களுக்கு இன்னும் டிஸ்பிளே தெரிஞ்சாலும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரூசிவாக இருக்க மாதிரி எனக்கு பட்டுச்சு. இது போக போக பழகிடுமா இல்லை எப்போவுமே இரிட்டேட்டிங்காக இருக்குமா, திருப்பியும் ஃபுல் ரிவ்யூவில் தான் பேச முடியும். இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். இப்போ நான் இந்த ஃபோனை கண்டினியூஸாக 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அந்த நாட்சோட கொஞ்சம் கீழே இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படல. இனிஷியலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அது பழகிருச்சு. அதை நான் எந்த பாயிண்ட்லையும் நோட்டீஸ் கூட பண்ணல. ஒரு கையில் யூஸ் பண்ணல இந்த டைனாமிக் ஐலண்டை ரீச் பண்ண முடியாதுங்கிறது இன்னமும் ஒரு பிரச்சனை தான். பட் திருப்பியும் யூஸ் பண்ண அதுவும் பழகிருச்சு. இன்ஃபேக்ட் இப்போலாம் வந்து அந்த டைனாமிக் ஐலண்ட் ஃபீச்சர் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் தெரியுது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கல, டக்குன்னு ஆப்பில் போய் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா மேலேயே அவைலபிளாக இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவ். எல்லா பிரான்ச்சுமே அவங்க லான்ச்சில் நிறைய ஃபீச்சர்ஸாக மார்க்கெட் பண்ணுவாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை பற்றி நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் பார்ப்பீங்க. பட் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாவல்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எடுத்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், யூஸ் பண்ணுவோம். பட் அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். டைனாமிக் ஐலண்ட் அந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது. இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களே அறியாமல் டே டு டே யூஸில் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும், பழகிடும். அதுக்காக இப்போ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணையில் கூட டைனாமிக் ஐலண்ட் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெரிய ஃபீச்சர்லாம் கிடையாது. ஐஃபோன் யூஸ் பண்ணால் அது ஒரு டீசெண்டான ஃபீச்சர். 14 Pro Max பற்றி அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் Servify பற்றி டக்குன்னு ஒரு சின்ன மெசேஜ். உங்களோட புது ஆப்பிள் டிவைஸ்க்கு ஆக்சிடென்டல் டேமேஜ் ப்ரொடெக்ஷனும் வேணும்னா, அதாவது ரெகுலர் வாரண்டியில் கவர் ஆகாத சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ஃபோனை ட்ராப் பண்ணி ஸ்க்ரீனை உடச்சிட்டிங்கன்னா அதுக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Servifyயோட ப்ரொடெக்ட் ப்ளஸ் வித் ஆப்பிள் கேர் சர்வீசஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரிப்பேர்ஸ்க்கு ஆப்பிளோட ஆத்தரைஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ், ஜென்யூனான ஆப்பிள் பார்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸில் சேம் டே சர்வீஸ் ஐஃபோன்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக ப்ரையாரிட்டி சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆப்பிள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து 24/7 அவைலபிளாக இருக்குது, ஃபோன்லேயும் சாட்லேயும். ப்ளஸ் நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் குளோபல் கவரேஜ். நீங்கள் ஒரு ஆப்பிள் டிவைஸ் வாங்க இல்லையே ப்ரொடெக்ட் ப்ளஸ் வித் ஆப்பிள் கேர் சர்வீசஸ் வாங்கலாம். எடுத்தோன்னே நீங்கள் வாங்கலனாலும் உங்கள் டிவைஸை வாங்கினதுலேருந்து 60 நாள் வரைக்கும் இதை வாங்க முடியும். ஒரு நோ காஸ்ட் EMI ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாரண்டியை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ப்ளஸ் உங்கள் ஆப்பிள் டிவைஸை ஆக்சிடென்டல் டேமேஜ்லேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம திருப்பி ஃபோனுக்கு வருவோமே. iPhone 13 Pro Max அதோட ஒரு மேஜர் பாசிட்டிவ் பேட்டரி லைஃப். இந்த வருஷம் 14 Pro Maxலேயும் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 13 Pro Maxல நம்மளுக்கு கிடைச்ச அதே பேட்டரி லைஃப் தான் இங்கேயும் கிடைக்குது.
வேறு மாதிரி சொல்லணுன்னா ஹெவியாக யூஸ் பண்ணாலும் இந்த பேட்ரி ஒரு நாள் தாங்கும். அப்படி உங்களுக்கு ப்ளக்இன் பண்ணணுன்னா 20 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கன்னா 50% கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது, பட் ஓகே. ஒயர்லெஸ்ஸாக 15 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸ் சேஃப் யூஸ் பண்ணால் 7.5 வாட்ஸ் வரைக்கும் ரெகுலர் சார்ஜஸ் யூஸ் பண்ணல. நான் டெஸ்டிங் தவிர ஒரு தடவை கூட இந்த ஃபோனை வயர்டாக சார்ஜ் பண்ணல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லாமே கிட்டத்தட்ட USB Type-C. நான் டெஸ்ட் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேருந்து நான் யூஸ் பண்ணுற டேப்லெட் வரைக்கும், லேப்டாப்ஸ், விண்டோஸ் ஹேண்டில்ஸ், லினக்ஸ் ஹேண்டில்ஸ், க்ரோம் புக்ஸ், ரீடர்ஸ், TWS இயர்ஃபோன்ஸ், ஸ்டீம் டெக், நான் யூஸ் பண்ணுற வேப்பிங் ப்ராடக்ட்ஸ் கூட எல்லாமே USB Type-C. ஸோ வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் நிறைய இடத்துல சார்ஜிங்காக ஏரியா செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே தான் எங்கேயாவது ப்ளக்இன் பண்ணுவேன். இதில் அந்த லைட்னிங் கனெக்டர் இருக்கிறது எனக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக பட்டுச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட என்னோடய யூசேஜ்க்கு டெய்லி நைட் 7.5 வாட் சார்ஜிங் ஸ்லோவான சார்ஜரில் இதை ட்ராப் பண்ணுவேன், காலைல எடுப்பேன், அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நல்ல விஷயம் என்னென்னா அந்த மாதிரி ஒரு சைக்கிள் என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. பேட்டரி லைஃப் இவ்வளோ நல்லா இருந்ததுனால மட்டும்தான் டெய்லி நைட் மட்டும்தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பர்சனலாக எனக்கு இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற இஷ்யூ எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நைட் நான் படுக்கிற ரூமில் ஃபோனை வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா பெட் சைடில் வச்சேன்னா தூங்குறதுக்கு பதிலாக சோஷியல் மீடியா செக்கிங், ரெடிட், யூடியூப் இதில் போய் எதையாவது திருப்பி பார்த்துட்டு இருக்குது அப்படியே போயிடும். ஐ மீன் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் நடக்கிறது தான். இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் எனிவேஸ், அதனால நான் யூஸ்வலாக நான் படுக்கிற ரூமில் ஃபோனை வச்சுருக்க மாட்டேன். பட் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் பெட் சைடில் ஃபோனை வைப்பீங்கன்னா ஆப்பிளோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி, அவங்க இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தெரியலாம். இப்போ ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்னு வரையில் சில பிக்சல்ஸ் தவிர எல்லாமே டோட்டலாக ஆஃபில் இருக்கும். பட் ஆப்பிள் அந்த மாதிரி பண்ணாமல், OLED டிஸ்பிளேயாக இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணாமல் என்டையர் வால்பேப்பரை டிம் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ எஸ், சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாங்க, இந்த இமேஜ் கிளாக்கு கீழே டக்குனார மாதிரி. பட் டெக்னிக்கலாக அந்த ஃபுல் ஸ்க்ரீனும் இன்னும் ஆனாக இருக்குங்கிறது சில பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். இது வெறும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் இல்லை, பேட்ரி லைஃப்பையும் ஒரு 5% அஃபெக்ட் பண்ணுது. பட் இந்த ஃபோனில் பேட்டரி லைஃப் இவ்வளோ நல்லா இருக்கிறதுனால எனக்கு எந்த பாயிண்ட்லேயுமே ஆல்வேஸ் ஆன் ஆஃப் பண்ணலாமா, அந்த 5% கன்சர்வ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வரவே இல்லை. சரி, பில்டுன்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Max முன்னாடி வந்த ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. அதே செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்ஷன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சைட்ஸில், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனாலும் iPhone 13 Pro Maxோட கேஸை இந்த ஃபோனோட யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சில பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் லைட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கேமரா மாடியூல் இன்னும் பெருசாக இருக்குது. கேமரா பற்றி பேசையில் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸ்லேயுமே இந்த ஃபோனில் தான் இருக்கிறதுலையே பேலன்ஸ்டான ஒரு கேமரா ஓவரால் பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு இன்ஸ்டன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபோன்ஸ் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. மேபி வேரியபிள் அப்பர்ச்சராக இருக்கலாம், இல்லை ஆப்டிக்கல் ஜூம், அதனால் கிடைக்கிற ரீச். இப்போ பிக்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் ஆப்பிளோட ரொம்பவே பெட்டராக இருக்கும். சில ஃபோன்ஸில் கிம்பல் ஸ்டேபிளைசேஷன் கிடைக்குது. ஸோ ஒரு க்ரைட்டீரியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டில் எந்த ஃபோனாவது இதோட பெட்டராக இருக்கும். பட் ஓவரால் ஒரு டோட்டல் பேக்கேஜாக பார்க்கையில் iPhone 14 Pro Max தான் இருக்கிறதுலே பேலன்ஸ்டாக எனக்கு படுது. இப்போ கடைசி ஒரு மாதத்தில் எக்கச்சக்கமான இமேஜஸ் நான் இந்த ஃபோனில் எடுத்திருந்தேன். அந்த ஓவரால் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. இப்போ ப்ரைமரி ரெசல்யூஷன் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 48 மெகாபிக்சல் சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே 12 மெகாபிக்சல்ஸில் எடுத்தது தான். ஏன்னா 48 மெகாபிக்சல்ஸாக இருந்தாலும் டிஃபால்ட்டாக அது 4:1 வின் பண்ணிடும். அஃப்கோர்ஸ் ஃபுல் ரெசல்யூஷன் வேணும்னா ரா ஷாட்ஸ் எடுக்கலாம். இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு, நேச்சுரல் கலர்ஸோட. டிப்பிக்கலாக இப்போ வர ஃபோன்ஸில் நம்ம ரொம்ப காமனாக பார்த்துட்டு இருக்க அந்த ஆர்டிஃபிஷியல் ஓவர் ப்ராசஸ்ட் HDR எஃபெக்ட் இதில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் அந்த சென்சரோட சென்டர் இன்ஃபர்மேஷனை மட்டும் யூஸ் பண்ணி 2x லாஸ்லெஸ் ஜூமும் கிடைக்குது. எஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆப்பிள் இப்போ ஃபோர்க்ரவுண்ட் பிளர் ஆப்ஷனும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க போர்ட்ரேட்ஸ்க்கு. ஸோ இமேஜஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. இந்த இமேஜஸில் டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப க்ரஷான ஃபீலும் இல்லை. சில நேரம் சில ஃபோன்ஸில் அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்த ஷாட் டே டைமில் எடுத்ததா நைட்டில் எடுத்ததானே தெரியாத அளவுக்கு ப்ராசஸிங் இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச்லாம் இல்லை. இமேஜஸ் நைட்டில் எடுத்ததுன்னு கண்டிப்பாக தெரியும், ஆனால் நல்லா டீட்டெயில்டாக கிளியராக இருக்குது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். நம்ம ஸ்டில்ஸ்க்கு பார்த்தா அதே கேரக்டரிஸ்டிக்ஸோட சினிமேட்டிக் மோடில் இந்த தடவை 4K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ போன வருஷம் வரைக்கும் ஒரு கிமிக் மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ ஆக்சுவலாக யூஸபுளாக இருக்குது. இது போக ஒரு ஆக்ஷன் மோடும் கொடுக்குறாங்க. அந்த ஃபாஸ்ட் மூவிங் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஷேக் இருக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் ஷூட் பண்ணல இதுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அந்த அளவு ஸ்டெபிலிட்டி கிடைக்கல, அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு க்ராப்பும் இருக்குது. பட் ஸ்டில் 2.8K ரெசல்யூஷனில் ஷூட் பண்ணல பெருசாக குறை சொல்ல முடியாது.
அல்ட்ரா வைட் டெலஃபோட்டோ கேமராஸ் ரெண்டுமே 12 மெகா பிக்சல் சென்சர்ஸ். இதை பற்றி சொல்கிறதுக்கும் பெருசாக நெகட்டிவ்ஸ்னு எதுவும் இல்லை. நோட்டிசபிள் கலர் டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை இந்த 3 சென்சர்ஸ்க்கும். ஸோ ஆப்பிள் ஓவரால் ரொம்பவே ஒரு நல்ல கேமரா பேக்கேஜ் இந்த ஃபோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. இதில் எடுத்த செல்ஃபிஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஐஃபோனுங்கிறதுனால ஃபேஸ் ஐடியும் இருக்குது. இந்த தடவை ஆப்பிள் புதுசாக மாஸ்க் யூஸ் பண்ணியும் செக்யூரான ஃபேஸ் அன்லாக் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உள்ள சிப்னு பார்த்தீங்கன்னா iPhone 14 Pro Maxல ஆப்பிளோட லேட்டஸ்ட் A16 Bionic. டெக்னிக்கலாக போன வருஷம் வந்து A15 சிப்போட இது ஃபாஸ்ட் தான். இந்த வருஷம் உள்ள நான் ப்ரோ மாடல்ஸ்லையும் அதே A15 தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டி ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ 2-3 வருஷம் முன்னாடி வந்த ஐஃபோன்ஸ் கூட இன்றைக்கி டே டு டே பர்ஃபார்மன்ஸ்க்கு டே டு டே யூசேஜ்க்கு இன்னமும் சாலிடாக தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் லான்ச் ஆன லேட்டஸ்ட் A16 சிப்போட வர இந்த ஃபோனில் எந்த நெகட்டிவும் இல்லை. ஆக்சுவல் டே டு டே யூசேஜில் எந்த ஸ்லோ டவுன்ஸும் இல்லைங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஐ மீன் இப்போது கேமிங்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லா புஷ் பண்ணுற கேம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 14 Pro Maxல எல்லாமே ஸ்மூத்தாக தான் ரன் ஆகுது. இன்றைக்கி தேதிக்கு கூட இல்லை, அடுத்த ஒரு சில வருஷத்துக்கும் இந்த ஃபோனால் ரன் பண்ண முடியாது கேம்ஸ்னு எதுவும் இருக்கக்கூடாது. ஆப்பிள் இந்த தடவை ஒரு சில புது ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கிராஷ் டிடெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஐஃபோன் அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி எமர்ஜென்சி சர்வீசஸை காண்டாக்ட் பண்ணும். இந்த ஃபீச்சரில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக ரோலர் கோஸ்டரில் போகிறவங்க எல்லாருக்கும் இது ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் ஆப்பில் அதை கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்து எமர்ஜென்சி SOS வியா சேட்டலைட். இப்போது செல் கவரேஜ் இல்லாத ஒரு ஏரியாவில் இருக்கையில் கூட சேட்டலைட் யூஸ் பண்ணி எமர்ஜென்சி சர்வீசஸை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் ஆப்பிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது நார்த் அமெரிக்காவில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எப்போ மற்ற மார்க்கெட்ஸ்க்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்கு கூட இப்போ என்கிட்ட பதில் இல்லை. இப்போ ஒரு ஆண்ட்ராய்ட் யூஸராக iOSக்கு மாறுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஏன்னா iOSல நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டில் நம்ம நார்மலாக பண்ணுற நிறைய விஷயங்கள் iOSல பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு மேக்ஸ் ஃபோன், ஸோ பெரிய ஃபோன், ரைட்? பட் ஆனாலும் 4 ரோஸ் தான் கிடைக்குது. கீழே உள்ள டாக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 4 ஐகான் மட்டும் தான் வைக்க முடியும். இது எனக்கு ஸ்பேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, அதை விடுங்களேன். இப்போ நம்ம ஃபோன்ஸ் எல்லாமே வர பெருசாகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஃபோன்ஸை ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல, நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னோட மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நான் டெஸ்ட் பண்ணுற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ஸை கீழே ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அதை நம்ம ஐஃபோனில் பண்ண முடியாது. எந்த ஆப் எடுத்து போட்டிங்கனாலும் அது டாப்புக்கு தான் போகும். அப்போ ஒரு கையில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு தடவையும் ரீச்சபிலிட்டி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கு போகையில் ரொம்பவே கடுப்பாக இருக்கும். ஒரு தடவையும் நான் ஒரு ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் பண்ணையில் ஒரு சில நாளுக்கு ரொம்பவே முடிய பிடிச்சிக்கலாமான்னு தோணும். பட் ஒரு தடவையும் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பழக ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண கடைசி 3 வாரமும் ஜென்யூனாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் நீங்கள் ஒரு கன்சியூமராக பார்க்கல என்ன மாதிரி அடிக்கடி ஃபோன் ஸ்விட்ச் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது. ஸோ ஒரு தடவை பழகிருச்சுன்னா அந்த லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது, பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் அது பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது போக இன்னொரு பாசிட்டிவ் ஆப்பிளோட அப்டேட் ட்ராக் ரெக்கார்ட். டிப்பிக்கலாக ஆப்பிள் அவங்க ஃபோன்ஸை 5 வருஷத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் புது ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சுனாலும் அப்டேட்ஸ் அந்த புது ஃபோனுக்கும் உங்கள் ஃபோனுக்கும் ஒரே நாள் தான் வரும். இதெல்லாம் சரி, பட் ஆப்பிளுக்கு இன்னொரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது, ப்ரைஸிங். இன்றைக்கி தேதிக்கு லிமிடெட் ஸ்பெஷல் எடிஷனோ இல்லை ஃபோல்டபுளோ இல்லாத ஃபோன்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறதுலே விலை அதிகமான ஃபோன் இது தான். இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஃபோன் இதுவா? கண்டிப்பாக. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. A16 Bionic, தாறுமாறு கேமரா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செராமிக் ஷீல்டு, IP68 சர்டிஃபிகேஷன், அதெல்லாம் சரி. ஆனால் ரேட்டு ரொம்பவே அதிகம். அவ்வளோ காசு நீங்கள் செலவழிக்க ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓவரால் ஆப்பிள் சொல்கிற அளவுக்கு இது ஒரு நல்ல ஃபோன் தான். பட் அவ்வளோ செலவழிக்க நீங்கள் ரெடியா? அதுதான் இங்கே கேள்வி. ஓகே, இதுதான் iPhone 14 Pro Max பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கையில் தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் வீடியோ பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.